ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல் மார்ச் 27 முதல் எங்கும் கிடைக்காத குறைந்த விலை 70% வரை தள்ளுபடி. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக சட்டசபை தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கியிருக்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகிறது. சென்னையில் மார்ச் 29ஆம் தேதி 234 வேட்பாளர்களையும் ஒரே கட்டமாக அறிவித்து ஒரே மேடையில் அவர்களை அறிமுகமும் செய்து வைத்தார் விஜய். ஆனால் அதன் பிறகு முறையான அறிவிப்பே இல்லாமல் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் மாற்றமடைந்தது தவிகவினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. மற்ற கட்சியினர் மத்தியில் இந்த விஷயம் கேலிக்கூத்தாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக ஒசூரில் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்த அம்பரீஷ், ஊத்தங்கரை தனி தொகுதிக்கு குமரவேல் ஆகியோரை விஜய் அறிவித்திருந்தார். ஓசூர் திரு எம் அம்பரீஷ் கழக நிர்வாகி, ஊத்தங்கரை தனி தொகுதி திரு பி குமரவேல் இளைஞரணி இணை அமைப்பாளர். ஆனால் ஓசூர் தொகுதியில் அம்பரீஷ் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அவருக்கு பதில் வேந்தர்கரசன் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் இந்த வேட்பாளர் மாற்றம் எப்போது நடந்தது என்றே தெரியவில்லை. அதேபோல ஊத்தங்கரையில் குமரவேலுக்கு பதில் இளையராஜா, ரமேஷ் ஆகிய இருவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இது உள்ளூர் தவிகவினரை அதிர வைத்துள்ளது. வேட்பாளர்கள் மாற்றம் குறித்து எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாததால் ஓசூர், ஊத்தங்கரையில் தவிக பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்தவர்களால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. உண்மையிலேயே கட்சி தலைமை சொல்லிதான் இந்த மாற்றம் நடந்ததா, இது பற்றி விஜய்க்கு தெரியுமா என்ற விவரம் தெரியாமல் தவிக்கின்றனர் தவிக தொண்டர்கள். இதுபோல தமிழகத்தில் இன்னும் வேறு சில தொகுதிகளிலும் நடந்திருக்கலாம். தவிகவில் வேட்பாளர்கள் தேர்வு விவகாரத்தில் நிறைய குளறுபடி இருக்கிறது. முதல் முறை தேர்தலில் போட்டியிடுவதால் இந்த சிக்கல்களை விஜய் எதிர்கொள்வதாக அரசியல் நிபுணர்கள் கூறினர்.